வணக்கம். புதுச்சேரி காமராஜ் சாலையில் அமைந்துள்ள SS ரெமிடி மருத்துவமனையில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமினை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். காலம் சென்ற காளிதாஸ் உடையாரின் நல்லாசியுடன் புதுச்சேரி சாரம் காமராஜ் சாலையில் அண்ணாமலை ஹோட்டல் அருகில் அமைந்துள்ள புகழ்பெற்ற SS ரெமிடி மருத்துவமனையின் 15ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமின் துவக்க விழாவில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது SS ரெமிடி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் கே விநாயகம் மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர். இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்று பயன்பெற்றனர். புதுச்சேரியில் 1420 பெண் குழந்தைகளின் வங்கிக் கணக்கில் 7 கோடி 10 லட்சம் ரூபாய் நிதி வைப்பு நிதியாக செலுத்தப்பட்டுள்ளதாக ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது குடியரசு தின உரையில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் நேற்று குடியரசு தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குடியரசு தின விழாவில் பங்கேற்ற ஆளுநர் தனது உரையில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் செல்வ மகள் திட்டத்தின் கீழ் புதிதாக பிறந்த 1420 பெண் குழந்தைகளுக்கு தலா 50,000 வீதம் ரூபாய் 7.10 கோடி வைப்பு நிதியாக செலுத்தப்பட்டுள்ளது. ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களில் 8ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் ஒரு பெண் குழந்தைக்கு 5 ஆண்டு வைப்பு நிதியாக தலா 25,000 தேசிய சேமிப்பு பத்திரங்களாக வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் 2043 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. சுற்றுலா உள்கட்டமைப்பை மேம்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. உலக நாடுகளில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவுபடுத்தவும் ரயில் போக்குவரத்தை அதிகப்படுத்தவும் மத்திய அரசுடன் இணைந்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என கூறியுள்ளார். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த சென்னையை சார்ந்த மாணவன் கடலில் குளித்தபோது ராட்சசாலையில் சிக்கி உயிருக்கு போராடி தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட குழுவினர் மீட்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். மேலும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்து மகிழ்வது வழக்கம். ஆனால் புதுச்சேரி கடல் வழக்கத்தை விட அவ்வப்போது சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையை சார்ந்த அபி என்ற கல்லூரி மாணவர் அவரது நண்பர்கள் 7 பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நிலையில் பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் குளித்துள்ளனர். அப்பொழுது ராட்சசாலையில் சிக்கி கல்லூரி மாணவர் அபி கடலில் இழுத்து செல்லப்பட்டதை கண்டு அங்கு பணியில் இருந்த லைஃப் கார்டுகள் செல்வா மற்றும் அருண்குமார் ஆகியோர் விரைவாக கடலில் நீந்தி சென்று அலையில் சிக்கி உயிருக்கு போராடி தத்தளித்துக் கொண்டிருந்த மாணவனை பத்திரமாக உயிருடன் மீட்டு கரைக்கு கொண்டு வந்து முதலுதவி அளித்தனர். மேலும் மாணவனுக்கு அறிவுரை வழங்கி எச்சரித்து அனுப்பி வைத்தனர். தத்தளித்த மாணவனை காப்பாற்றிய வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அலங்கார வண்டி அணிவகுப்பில் ஆதிதிராவிடர் பழங்குடியின நலத்துறை முதலிடம் பிடித்தது. புதுச்சேரி குடியரசு தின விழாவில் அரசு துறைகளின் நலத்திட்டங்களை விவரிக்கும் விதத்தில் அலங்கார வண்டிகள் அணிவகுப்பு நடந்தது. ஆதிதிராவிடர் பழங்குடியின நலத்துறை, வேளாண் துறை, கால்நடைத்துறை, தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மகளிர் மேம்பாட்டுத்துறை என 8 அரசு துறை அலங்கார வாகனங்கள் அணிவகுத்தன. இதில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை வாகனம் முதல் பரிசை வென்றது. இதற்கான விருதினை கவர்னர் கைலாஷ்நாதன் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனிடம் வழங்கினார். 2வது பரிசை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வென்றது. அரசு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியில் முதல் முறையாக பங்கேற்ற புதுச்சேரி மண்டலம் 1 ஆரம்ப பள்ளி முதலிடம் பிடித்து பரிசு வென்றது. தனியார் பள்ளிகளில் தவளக்குப்பம் புனித சூசையப்பர் க்ளூனி பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பரிசு வழங்கப்பட்டது. சிறப்பு பரிசு ஜவஹர் சிறுவர் இல்ல மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் ஆய்வாளர் புவனேஸ்வரி தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்
தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வருவாய் ஆய்வாளர் புவனேஸ்வரி தலைமை தாங்கி தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். தாசில்தார் சேகர், துணை தாசில்தார் பிரேம் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வருவாய் ஆய்வாளர்கள் ஜெயபாலாஜி, சுந்தரேஸ்வர ராவ் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அலுவலக ஊழியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் கடந்த வருடம் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்கள் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் உலக அமைதி வேண்டி நடைபயணம் நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் உலக அமைதி வேண்டி 4ஆம் ஆண்டு சிவசிந்தனை நடைபயணம் நேற்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து விளியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலுக்கு நடைபயணம் காலை 8 மணிக்கு தொடங்கியது. நடைபயணத்திற்கு உலக திருவாசக பல்கலைக்கழக சித்தர் சிவ தாமோதரர் தலைமை தாங்கினார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டத்தின் தலைவர் கண்ணன், செயலாளர் ஆறுமுகம் மற்றும் ஏராளமான சிவனடியார்கள் பக்தர்கள் பங்கேற்றனர். பக்தர்கள் பங்கேற்று சிவவாத்தியங்கள் முழங்க ராஜீவ்காந்தி சிக்னல், கதிர்காமம், முளகுளம், அருமார்த்தபுரம் வழியாக விளியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலை பிற்பகல் 1 மணிக்கு நடைபயணம் சென்றடைந்தது. தொடர்ந்து அங்கு சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிவனடியார்கள் சிலர் மாட்டு சாணத்தில் மட்டுமே திருநீர் தயாரிக்க கோரி வரட்டி மாலை அணிந்து பங்கேற்றனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவை ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெற்றது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுவை கவர்னர் மாளிகையில் நேற்று மாலை கவர்னர் கைலாஷ்நாதன் முக்கிய பிரமுகர்களுக்கு தேநீர் விருந்து வழங்கினார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், திருமுருகன், எம்பிக்கள் வைத்திலிங்கம், செல்வ கணபதி மற்றும் எம்எல்ஏக்கள், அரசு அதிகாரிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழாவில் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள புதுவை கலைஞர் தட்சிணாமூர்த்தியின் இசை நிகழ்ச்சி நடந்தது. அவருக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையால் 21,60,000 ரூபாய்க்கு அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 16,12,000 மதிப்பீட்டில் அக்கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் இயக்குநர் முத்துமீனா, பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் வார்டில் ரூபாய் 5 கோடி செலவில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி கருவடிக்குப்பம் வார்டுக்குட்பட்ட மேஜர் சரவண நகர், மேட்டுத்தெரு, பள்ளிக்கூட வீதி, பொன்னியம்மன் கோவில் வீதி, கங்கையம்மன் கோவில் வீதி, அப்பாசாமி கோவில் வீதி, வாத்தியார் வீதி, நாகம்மன் கோவில் வீதி, சித்தானந்தா நகர், விவேகானந்தா வீதி, குமரன் வீதி உட்பட 17 சாலைகளை ரூபாய் 5 கோடி செலவில் புதிய சிமெண்ட் சாலைகளாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று கருவடிக்குப்பம் காத்தான் கழுவேற்றல் மைதானம் அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் கருவடிக்குப்பம் வார்டு பாஜக பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், மகளிர், இளைஞர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவையொட்டி நேட்டப்பாக்கத்தில் அமைந்துள்ள ராட்சச கொடிமரத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவை அருகே உள்ள நேட்டப்பாக்கம் சிவன் கோவில் திடலில் அமைந்துள்ள ராட்சச கொடிமரத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார்.
முன்னதாக காந்தி பூங்காவில் அமைந்துள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் மூவர்ண தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் ஐயப்பன் உட்பட பஞ்சாயத்து ஊழியர்கள் அனைவரும் உடனிருந்தனர். தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு கீழ் வரும் அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பெட்ரோல் பங்கில் வாகனங்கள் முந்தி செல்வதில் ஏற்பட்ட தகராறில் சென்னையை சேர்ந்த இரு பிரிவுகளிடையே நடந்த மோதலை தடுக்க வந்த பெட்ரோல் பங்க் ஊழியர்களை சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் அரசு பெட்ரோல் பங்க் இயங்கி வருகிறது. 2 தினங்களுக்கு முன் இதன் அருகே 2 கார்களில் வந்த சென்னையை சேர்ந்த சுற்றுலா பயணிகளிடையே வாகனங்களை முந்தி செல்வதில் தகராறு ஏற்பட்டது. இதில் காரில் இருந்து வெளியே வந்து ஒரு கும்பல் முன்னால் இருந்த காரின் ஓட்டுநரை கடுமையாக தாக்கியது. இதனை பார்த்த பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் அவர்களை தடுத்தனர். மேலும் அங்கு வயதான போலீஸ்காரர் ஒருவரும் தடுக்க முயன்றார். அவர்களை அந்த கும்பல் தாக்கியது. இதனை அடுத்து தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க போலீசார் விரைந்து வந்து தாக்கிய கும்பலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். சென்னையை சேர்ந்த இரு பிரிவினரும் தங்களுக்குள் பேசி சமாதானமானதால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இதனிடையே தாக்குதல் காட்சிகள் அனைத்தும் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. தற்பொழுது அது வைரலாகி வருகிறது. ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நேற்று காலை 9 மணி அளவில் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கலச ஸ்தாபனம், மகா பூர்ணாஹீதி, மகா சாந்தி திருமஞ்சனம், யாத்ரா தானம், விஸ்வரூப ததுக்த ஹோமம் ஆகியன நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9 மணி அளவில் கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஆஞ்சநேய சுவாமி ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலைக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவை காண ராம்பாக்கம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இரவு சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் சன்னதி சுற்று நடைபெற்றது. புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரையூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மேற்கு எஸ்பி வம்சரெட்டிக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து எஸ்பி வம்சரெட்டி உத்தரவின் பேரில் மேற்கு குற்றப்பிரிவு காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 6 பேர் கொண்ட கும்பலை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் வில்லியனூர் கவியரசன், முத்திரையர்பாளையம் ஹேமச்சந்திரன் மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்த நிஷாந்த், ஜெயகாந்தன், ரியாஸ் அகமது, ராகதேவன் என்பதும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. கைது செய்த 6 பேரையும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்டார் கோவில் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்த மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சிவன் கோவில் தெருவில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 15,52,000 திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்பிரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்திட்டத்தின் மூலம் திருவண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள சுமார் 6,500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது.
இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் விளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், அலுவலக மேலாளர் குப்பன் மற்றும் அலுவலக ஊழியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி காரமணிக்குப்பம் அருள்மிகு பாலமுருகன் ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் பக்தர்களை சாமி தரிசனம் செய்ய உள்ளே அனுமதிக்காமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காரமணிக்குப்பம் அருள்மிகு பாலமுருகன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆலய நிர்வாகியாக தணிகாச்சலம் என்பவர் பொறுப்பு வகித்து வருகிறார். இவர் ஆலய நிர்வாகியாக இருப்பதற்கு இந்த ஆலயத்தின் முன்னாள் அறங்காவலர் குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவிலின் வளர்ச்சி குறித்த ஆலோசனை கூட்டம் ஆலய நிர்வாகி தணிகாச்சலம் தலைமையில் நேற்று நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் உள்ளே நுழைந்த முன்னாள் அறங்காவலர் நிர்வாகிகள் ஆலய நிர்வாகி தணிகாச்சலத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் கூட்டத்தை பாதியில் முடித்துக் கொண்ட ஆலய நிர்வாகி தணிகாச்சலம் கோயிலை இழுத்து மூடி சாவியுடன் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார். இந்த நிலையில் இன்று காலையில் கோவிலுக்கு வந்த அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் அருள்மிகு பாலமுருகன் சுவாமிக்கு நெய்வேத்தியம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து முடித்தவுடன் ஆலயத்தின் நுழைவாயிலில் அமர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பக்தர்களை கோவில் உள்ளே அனுமதிக்காமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அர்ச்சகர்கள் போராட்டத்தால் காலையில் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பி சென்றனர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் ஆலய நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்ட அர்ச்சகர்கள் மீண்டும் வழக்கமான பணியை தொடங்கினர். மேலும் இதுகுறித்து இரு தரப்பினரையும் போலீசார் அழைத்து பேசி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் ரூபாய் 1 லட்சம் செலவில் புனரமைக்கப்பட்ட நகராட்சி கழிப்பிடத்தை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செஞ்சிசாலை மார்க்கெட் வளாகத்தில் புதுச்சேரி நகராட்சி மூலம் இயங்கும் கழிப்பிடம் செயல்பட்டு வந்தது. சரியான பராமரிப்பு இல்லாததாலும் கட்டிடம் சிதிலமடைந்ததால் மக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் ரூபாய் 1 லட்சம் மதிப்பில் கடந்த சில மாதங்களாக மூடிய நிலையில் இருந்த நகராட்சி கழிப்பிடம் புனரமைப்பு செய்யப்பட்டு திறப்பு விழா இன்று நடைபெற்றது. ரோட்டரி சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கழிவறையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 8 இளநிலை கணக்கு அதிகாரிகள் சீனியர் கணக்கு அதிகாரிகளாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நிதித்துறையில் பணியாற்றும் 8 இளநிலை கணக்கு அதிகாரிகளுக்கு சீனியர் கணக்கு அதிகாரியாக பதவி உயர்வு அளித்து நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது. அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் இளநிலை கணக்கு அதிகாரி வாசவி பதவி உயர்வுடன் பள்ளி கல்வித்துறைக்கும் தாகூர் கலை அறிவியல் கல்லூரி இளநிலை கணக்கு அதிகாரி லட்சுமி, போக்குவரத்து துறைக்கும் நகர அமைப்பு குழும இளநிலை கணக்கு அதிகாரி ராணி, ஆதி திராவிடர் நலத்துறைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தலைமை செயலக இளநிலை கணக்கு அதிகாரி பக்ரிசாமி கணக்கு கருவூலத்துறைக்கும், பொதுப்பணித்துறை தெற்கு கட்டட சாலை கோட்டை இளநிலை கணக்கு அதிகாரி முரளிதரன் மின்துறைக்கும், இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை இளநிலை கணக்கு அதிகாரி சாய்நாதன் எழுதுபொருள் அச்சுத்துறைக்கும் பதவி உயர்வுடன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஏனாம் பொதுப்பணித்துறை இளநிலை கணக்கு அதிகாரி லங்கா சீனா லோவராஜு, வேளாண் துறைக்கும் செய்தி விளம்பரத்துறை இளநிலை கணக்கு அதிகாரி சிவநாதன், காரைக்கால் கலெக்டர் அலுவலகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவினை நிதித்துறை துணை சார்பு செயலர் ரத்னகோஷ் கிஷோர் சௌரே பிறப்பித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.